சரி, காலமெல்லாம் இசையின் மடியில் இப்படி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள் ஒவ்வொரு படைப்பை படைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரக்கூடிய பாடல்களை கேட்டிருக்கும் போது தெரியுங்களா, இந்த பாடல் நம்ம ஊர் பாடலா அப்படின்னு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய கேள்வியில கூட இந்த மாதிரி பாடல்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி அற்புதமான பாடல்களை நம்மளுடைய கலைஞர்கள் படைச்சிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா. அந்த வகையில பிப்ரவரி மாதத்துல வெளியே வந்த ஒரு ஆல்பத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். அந்த அந்த ஆல்பத்தை பத்தி பேசுவதற்காக நம்மோட இங்க இருக்கின்றார் திரு வேணுகோபால் மற்றும் விநாயகர் சேகரன் அவர்கள். இருவரையும் சந்திப்போம். இன்னைக்கு நிறைய பாடலாம் அவங்களை பாட வைக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? காலமெல்லாம் இசை நல்லா இருக்கு. தலைப்பு சொல்லிட்டீங்க, முதல்ல அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த காலமெல்லாம் இசையின் மடியல், அது ஏன் இந்த இசை தொகுப்புக்கு இந்த தலைப்பு வச்சீங்க? இதோட ஜான்ரா என்ன, அதாவது என்ன மாதிரியான ஒரு இசை சார்ந்த இந்த இசை தொகுப்பு வந்திருக்கு? அப்படின்னா எப்படின்னா, இப்போ நான் காலமெல்லாம் இசையின் மடியல் அப்படின்றது தலைப்பே என்ன, இசைத்துறையில் இருக்கிறதுனால ரொம்ப காலமாக இருக்கிறதுனால இப்போ விநாயகர் சேகரன் இருக்காரு. அவரும் இந்த அழுத்தத்தில் சோலோவா பாடியிருக்காரு 12 பாடல்கள். அப்படிங்கும்போது நானும் எல்லா லிரிக்ஸும் நான் எழுதியிருக்கேன். நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நான் மலாய் ஸ்கூல் படித்தேன், தமிழ் ஸ்கூல் போல. இருந்தாலும் ஒரு தமிழ் மேலே ஒரு பற்று இருக்கும்போது ஆரம்ப காலத்தில் நான் எல்லாம் மலாய் பாட்டு தமிழில் மாற்றி, தமிழ் பாட்டை மலாயில் பார்த்து இப்படி செஞ்சுட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு சொந்தமாக என்னுடைய 2வது ஆல்பம் தான் இந்த காலமெல்லாம் இசை. ஆல்பமும் உங்களுடைய 2 கண்கள் மாதிரி அப்படியா இருக்கேன். 2004 நான் முதல் ஆல்பம் செஞ்ச தயாரிச்சேன். மண்ணை நம்பின்ற தலைப்புல அதுல எஸ்பி பாலா அவங்கள வச்சு ஒரு ஆல்பம் மெயினா கொடுத்திருந்தேன். ஒரு மைக்கேல் ஜாக்சனோட ஒரு எர்த் சாங் சொல்ற கான்செப்ட்ல எஸ்பி பாலாவை வச்சு ஒரு இயற்கைக்காக யாரும் எழுதலையே, அவர் வச்சு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லல. ஒரு பாடல மெயினா அவர் பாடினார். மற்ற பாடல் நான் இசையமைப்பாளர் இசைவாணன் அவர்கள் பாடினார். தமிழ்நாட்டில் போயிட்டு இசையமைச்சு வந்தது. அதே இசையமைப்பாளர் அண்ணன் இசைவாணன் தான் இப்ப என்னுடைய காலமெல்லாம் இசைக்கும் இசையமைச்சிருக்காரு. 70% அவர் போட்டிருக்காரு இசை. ஈப்போட வந்து ஈப்போ இசை கலைஞர்களை வச்சு மேற்கொண்டு 30% மறுபடியும் போட்டு அந்த பாடலை திரும்ப திரும்ப போட்டு இன்னும் அழகா இருக்கும். 12 பாடல்ல 12 விதமா நான் அழகா வடிவமைச்சிருக்கிறீங்க. ஆமா சார். அந்த வடிவமைச்சுல சிற்பமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய விநாயகர் பாடிய பாடலை இப்போ நம்ம கேட்க போறோம். அதுக்கு முன்பு நிறைய பாடல் இருக்கு இல்லையா விநாயகர்? இப்போ நீங்க முதல் பாடல் எங்களுக்காக ஒரு பாடல் முதல் பாடுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய அறிமுகத்தை பத்தி பேசலாம். முடிவு சரி. காலம் அந்த ஆல்பத்துல இருந்து காலம் எல்லாம் டைட்டில் சாங். காலம் எல்லாம் உன்னோடு வாழ்வேன் நான் என்று ஒரு மாபெரும் கனவுடன் நித்தம் மூலாவினேன். இந்த பாடல் இதுக்கப்புறம் வரணும் அப்படின்னு சொல்லி இதுல என்னன்னா, இதுல இந்த பாட்டோட ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த பாடல்ல ஒரு இளைஞன் காதலுக்காக 6 மாசம் ஒரு பொண்ணை விரும்பி தற்கொலை பண்ற ஒரு நிலைமையில சூழ்நிலை அந்த பையன் வந்து என்கிட்ட அட்வைஸ் கேட்கும்போது, உண்மை சம்பவம் நடந்தது வந்து கேட்கும்போது, அந்த பையனுக்கு நான் எழுதின வரிகள், அந்த சொன்ன அத்தனை விஷயம் அந்த வரியா கொண்டு வந்து இந்த பாடலை நான் போட்டு அந்த பையனை காப்பாத்திட்டேன். நான் சொன்ன அந்த பையன்கிட்ட, காதல் என்பது வந்து வாழ்க்கையில ஒரு பகுதி மட்டும் தான், அதுவே வாழ்க்கை கிடையாது இல்லையா. நீ இளைஞரா இருக்க, நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், அதெல்லாம் பிறகு உனக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நான் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். அப்ப பாருங்க, என்னுடைய பாடல் வெறுமே பாடல் மட்டும் செஞ்சுட்டு போறதுக்காக ஆல்பம் கிடையாது. உண்மையான சம்பவத்தை கொடுத்து ஒரு பையனையும் காப்பாத்திருக்கேன். அதே நேரத்துல தன்முனைப்பு முடியாதுன்னு சொல்ற இளைஞர்கள் கூட முடியும் உன்னால் முடியும்னு போட்டிருக்கேன். அந்த பாடல ரேடியோல வந்து உலக அமெரிக்காக நாங்க 10 பேர் சேர்ந்து பாடியிருக்கோம். அதுல திலீப் வர்மனும் ஓப்பனிங்கே அவர் தான் வராரு. இப்படி ராஜராஜ சோழன் பாடியிருக்காங்க, புஷ்பா ராமசாமி போல பாடியிருக்காங்க, சுங்கசிபூர் கலைவாணி பாடியிருக்காங்க, ஏகப்பட்ட கலைஞர்கள் பாடியிருக்காங்க. ஆனா சோலோ கான்செப்ட் தான். இவர் எல்லா சோலோ பாடல் பாடினாலும் இவர் கூட சேர்ந்து டுவேட் பாடியிருக்காங்க. நானும் 2 பாட்டு டுவேட் பாடியிருக்கேன். ஏன்னா நானும் ஒரு டைம்ல பாடகரா இருந்ததுனால. இப்ப நாங்க 2 பேரும் ஈப்போ வெனிலா ஆர்ட்ஸ்ல அண்ணன் லோகநாதன் தலைவர், அவர் கூட இவர் பாடிட்டு இருக்காரு. அந்த இசைக்குள்ள நானும் முன்ன பாடிட்டு இருந்தேன். அண்ணன் ஒரு லோகநாதன் வந்து முன்ன என் கூட நாங்க 2 பேரும் ஒரே எஸ்டேட்ல பிறந்து வளர்ந்தோம். டைப்பிங் ஸ்லாமாட் எஸ்டேட்ல பிறந்து வளர்ந்து நாங்க இசைத்துறையில நான் இருக்கேன். எங்க தாத்தா வந்து நாடக வாத்தியாரா இருந்தாரு. நான் இசை குடும்பத்துல இருந்து வந்து நான் கலைஞரா இருக்கேன்.